அறியாமையுடன் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவோடு ஒரு நாள் வாழ்வதே மேல். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, 5 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. என் கந்தன் இந்த வாக்கினை நீ கேட்கின்ற நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விடும். சந்தோஷத்தை அனுபவிக்க நீ தயாராக இருப்பாயானால் அப்பன் சொல்ல வந்த விஷயத்தை உன்னால் முழுமையாக உணர முடியும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சந்தோஷங்களும் இத்தனை காலமும் நீ வேண்டி நின்ற விஷயங்களுக்கான பலன்கள் என்பதனை மறந்து விடாதே. அத்தனையும் தாண்டி நாம் எதிர்பார்ப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்ற வேதனையோடு தவிக்கின்ற என் குழந்தைக்கு, நீ எதிர்பார்த்த விஷயங்கள் இத்தனை காலமும் இந்த கந்தன் முன்னால் வேண்டி நின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது. எண்ணற்ற திருப்பங்களை உன் வாழ்க்கை சந்திக்க போகின்றது. இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் உன்னோடு தீர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மன மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகின்றது. இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பேரதிர்ஷ்ட நாள் என்று சொல்லலாம். கந்தன் உன் முன்னால் தோன்றி இந்த விஷயத்தை உனக்கு இத்தனை அக்கறையோடு சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற சில சூட்சமமான ரகசியங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். 5 ஆண்டுகள் தாமதித்தா எனக்கு இந்த விஷயத்தை கொடுக்கிறாய் என்று நீ கேட்கிறாய் அல்லவா? 5 ஆண்டுகளும் என்னுடைய கண்ணீரை கண்டு நீ ரசித்தாயா என்று கேட்கின்றாய் அல்லவா? ஆம், நிச்சயமாக கந்தன் ரசித்து கொண்டுதான் இருந்தேன். என்ன சொல்கிறாய் அப்பா என்று கேட்கின்றாயா? என் குழந்தையே, உன்னுடைய கண்ணீர் இந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதனை உன் அப்பன் எனக்கு உணர்த்தி இருக்கின்றது. இந்த கந்தனுக்கு அதை புரிய வைத்திருக்கின்றது. ஏனென்றால் நாம் நீ கேட்கிறாய் என்பதற்காக உடனடியாக கொடுத்து விட்டோமானால் அதன் பிறகு அந்த விஷயத்தை பெரிதாக கண்டு கொள்வதில்லை. இது உன் வாழ்க்கைக்கு எத்தனை அவசியம் என்று உனக்கு கையில் கிடைத்த பிறகு புரிவதில்லை. ஆனால் அது உன் கைகளுக்கு கிடைக்காமல் நான் 5 ஆண்டுகள் இழுத்தடித்ததனால் நீ பட்ட கஷ்டமும் நீ விட்ட கண்ணீரும் நிச்சயமாக இனி இந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது அதை எந்த அளவிற்கு பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மன உறுதியை உனக்கு கொடுத்திருக்கின்றது. இப்பொழுது இந்த விஷயத்தை உனக்கு கொடுப்பதில் உன் அப்பன் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி. நான் எதை கொடுத்தாலும் உறுதியாக ஒரு விஷயத்தை மட்டுமே உன் கைகளில் ஒப்படைப்பேன். நேரத்திற்கு நேரம் மனதை மாற்றிக்கொள்வதும் இது இல்லை என்றால் இன்னொன்று என்று நினைப்பது போன்றும் இருப்பவர்களுக்கு கந்தன் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக ஒப்படைத்து விடுவதில்லை. இது போன்ற கால தாமதம் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அதுபோலத்தான் உனக்கும் உன் வாழ்க்கையில் இந்த கால தாமதம் என்பதனை நீ புரிந்து கொண்டு இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்த ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் இதோடு சேர்த்து உன் வாழ்க்கைக்கு எடுத்து கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை எல்லாம் முழுமையாக உனக்கு தந்து விட்டதை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும். எந்த காலத்திலும் நாம் தொலைத்து விட்டதாக நினைக்கின்ற விஷயங்கள் மீண்டும் உன்னை தேடி வரும் பொழுது, அதுவும் தானாக உன்னை தேடி வரும் பொழுது அதை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நாம் தொலைத்தது எதுவென்பதை பொறுத்து அது மாறுபடும். பொருளாக இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு உறவாக இருந்தால் சற்று யோசிக்கத்தான் வேண்டும். இவர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பது அறியாமல் நாம் எப்பொழுதுமே அவர்களோடு மீண்டும் நல்லுறவை வளர்த்து கொள்ள ஒரு பொழுதும் தயாராகிவிடக்கூடாது. எப்பேற்பட்ட துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் உன்னை பதம் பார்த்து விட்டுத்தான் சென்றிருக்கின்றது.
இந்த வாழ்க்கையிலிருந்து நீ எதையெல்லாம் பெற துடித்தாயோ அதையெல்லாம் உன்னிடத்திலிருந்து பிடுங்கிக் கொண்டு சென்றிருக்கின்றது. அதனால் எந்த விஷயத்திலும் எப்பொழுதுமே என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். இத்தனை காலமும் கடந்து நீ வேண்டியது உன் கைகளில் என்னால் கொடுக்கப்பட போகிறது என்றால் நீ தவமிருந்து அதற்காக எத்தனை மெனக்கெட்டு இந்த கந்தன் முன்னால் வந்து நின்றாய் என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். நான் இதற்கு மேலும் உனக்கு எதையும் கொடுக்காமல் விட்டுவிட நினைப்பதில்லை. இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்பேன். இத்தனை காலமும் நீ இழந்து விட்டதும் இத்தனை காலமும் நீ வேண்டாம் என்று ஒதுக்கிச் சென்ற விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையாக ஒட்டு மொத்தமாக மாறப்போவதை நீ நிச்சயமாக உணரத்தான் போகின்றாய். கந்தனிடத்திலிருந்து உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எந்த நேரத்திலுமே நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்று யோசிப்பதை விட நமக்கு கிடைத்ததை நாம் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டால் அது என்னவாக இருக்கும் என்று நீ முயற்சி செய்து பார்க்க வேண்டும். அதன் பிறகுமே அது சரியில்லை என்று சொல்லும் பொழுது நீயாக ஒரு முடிவெடுக்காமல் உன் அப்பன் என் முன்னால் அந்த பாரத்தை நீ இறக்கி வைத்து விட வேண்டும். அதன் பிறகு அது உன் வாழ்க்கையில் என்னவாக மாறும் என்பதனை நான் உறுதியாக உன் முன்னால் கொண்டு வந்து ஏதாவது ஒரு அறிகுறியின் மூலமாக உனக்கு காண்பித்து கொடுத்து விடுவேன். வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் நீ எடுக்கின்ற முடிவுகளுக்கு நான் எப்பொழுதுமே கட்டுப்படுவேன் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே. அதனால் நமக்கு சரியில்லாத விஷயத்தை அப்பன் நமக்கு கொடுத்துவிட்டு நம்மை அப்படியே நட்டாட்டில் விற்று விடுவாரோ என்று நீ யோசிக்க கூடாது. அப்பன் எந்த நொடி பொழுதும் உன்னோடு உனக்காக துணை நிற்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அதிலும் குறிப்பாக நான் அமைத்து கொடுத்த ஒரு வாழ்க்கையாக அது இருக்கும் பொழுது கடைசி வரையிலும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும் வரை இந்த கந்தனின் அருள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை இப்பொழுது வேண்டுமானால் மனதளவில் மிக பெரிய திருப்தி அடையாமல் இருக்கலாம். நிச்சயமாக கிடைத்து விட்ட பிறகு உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்ட பிறகு நீ இந்த கந்தனின் அருள் என்னவென்று புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, கந்தன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு புரிய வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இதை புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றி என்றும் உறுதி. இல்லை, நான் இப்படித்தான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று நீ நிற்பாயானால் அதன் பிறகு என் குழந்தையே, உன்னுடைய துன்பங்களும் சரி உன்னுடைய கஷ்டங்களும் சரி எதற்கும் உன் அப்பன் நான் பொறுப்பேற்க முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலுமே தான் பட்ட கஷ்டங்களுக்கு தான் நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சந்தோஷத்தை தேடி வருவது போல நீயும் இப்பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை என்னிடத்தில் இருந்து தேடிக்கொண்டிருக்கிறாய். அப்பன் தருவான் என்கின்ற நம்பிக்கையில். அதனால் எந்த நிலையிலும் நான் உன்னை ஏமாற்றிவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மன மகிழ்ச்சியை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதுமே எந்த வகையிலும் நீ எந்த ஒரு மாற்றங்களையும் எதிர்கொள்ள தயாராக நின்று கொண்டிருந்தாயானால் கந்தன் நடத்துகின்ற நாடகம் உன் வாழ்க்கையில் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்வாய். எது உனக்கு கிடைத்தது, எது உன்னை விட்டு சென்றது, இதனால் நமக்கு என்ன பலன்கள் விளைந்தது என்பது எல்லாம் உனக்கே தெரிய வரும். இன்று வேண்டுமானால் ஒன்று நம்மை விட்டு சென்றதற்காக நீ வருந்தலாம். நாளை அது வேறொருவர் கைகளில் இருந்து அவர்களை பாடாய்படுத்துவதை காணும் பொழுது நல்ல வேளை நம்மை விட்டு சென்று விட்டது என்று எண்ணி மனமகிழ்ச்சி அடைவாய். இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். தெய்வம் உனக்கு கொடுப்பதற்கும் கொடுக்காமல் இருப்பதற்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் இதுதான் என்பதனை புரிந்து கொள். 5 ஆண்டுகளுக்கு பிறகு உன் முகம் மலர்வதை உன் அப்பன் காணப்போகின்றேன். கந்தன் உறுதியான ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற இந்த நேரத்தில்
எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ தவிர்த்து விடாதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.